வரக்கூடாது தான் சார் நினைக்கிறேன். கொஞ்சம் இருக்கிறத பார்த்தாலே போதும். விவசாயம் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் டெவலப் பண்ணணும் தேவைப்படாது தெரியும். என்னுடைய கருத்து அது. இங்க இருக்கிற ஏற்பாடு பெரிய ஏற்பாடு இதுக்கே ஃபைட்டா காணும். விவசாயம் பெருசா செய்யுது, அது இன்னும் பெருசா பண்ணி என்ன புரியும் அதுக்கு டெவலப் பண்றதுக்கு வேற விதமா டெவலப் பண்றது. இதுல பெரிய டெவலப் பண்றது ரொம்ப இதுதான் வரக்கூடாது. ஏன்னா அது விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதனால அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நிலங்கள் அவங்களுக்கு நீங்க அதிகமான காம்பன்சேஷன் கொடுத்து அதை எடுக்கலாம். விவசாயம் பாதிக்குதுன்னா விவசாயம் எங்க போனாலும் எல்லாம் பாதிக்கத்தான் செய்யும், பாதிக்காம இருக்காது. ஆனா அதுக்கு பக்கத்திலேயே வேக்கன்ட் லேண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யலாம். இங்கதான் வேணுங்கிறது இல்ல, மக்கள் குரலுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு தனி சிட்டி நல்ல ஒதுக்குப்புறமா பார்த்து அவங்களே கவர்மெண்ட் அதுக்கு தனி இடம் கொடுக்கணும். ஏர்போர்ட்டை வேற எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டா எடுத்து தனி லேண்டு, அது விவசாயம் சூட் ஆகாது. அது விவசாயமே இல்லைன்னு சொல்ல நான் நாளைக்கு எங்க போய் நிக்கிறது? அவர் சொல்லிட்டு இவர் போயிடுவாரு, ஒரு 5 வருஷம் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வாரம் தான் பார்க்கணும். இவர் சொல்லிட்டு இவரு கருத்து சொல்லிட்டு போயிடுறாரு. மக்கள் தானே சாவறாங்க. கடைசி வரைக்கும் இருக்கும் மக்கள் தான், கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட் 5 வருஷம் 6 வருஷம் மாறி போய் மியூசிக் சார் மாதிரி இன்னொருத்த வரும்போது இன்னொரு பாலிசி மாற போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இவன் செஞ்சு தப்புன்னு அவன் சொல்லுவான், அவன் செஞ்சு தப்பு இவன் சொல்லுவான். இதான் விஷயம். அந்த இடத்துல விஜய் மட்டும் இல்ல, நிறைய பேர் அதை எதிர்க்கிறாங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய எதிர்க்கிறாங்க. அவங்களே வேற ஆலோசனை சொல்றாங்க. பக்கத்திலேயே நிறைய நிலம் இருக்கு, நீங்க அதை போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வீடுகள், ஏரிகள் இந்த மாதிரி இல்லாத ஒரு இடம் இருக்குது, அதை நீங்க ஏர்போர்ட் கட்டலாம் அந்த மக்களே சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் யாருன்னா விஐபிஸ் வாங்கி வச்சிருக்கிறா சொல்றாங்க. அதனால அவங்க பாதிக்க கூடாதுங்கிறாங்க. இவங்க போய் கஷ்டப்படுத்துறாங்க. அதை அரசாங்கம் பரிசீலிக்கலாம். பாராட்டுறேன். புதுசா வரவங்க யாரெல்லாம் வந்தாதானே அந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஓடுறதுக்கு எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். இப்போ அரசியல்வாதின்றது அது மாதிரி போய் நிக்குது. இப்போ இவங்களே முதல்ல ஆப்போசிட்ல இருக்கும்போது கவர்மெண்ட் அது வரக்கூடாதுன்னு முதல்ல போராடினாங்க. அப்போ இப்போ திடீர்னு இப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது? அப்போ அதான் சொல்ல வரேன். ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா நாங்க விவசாயத்துக்கு என்ன பண்ண முடியும்? அதனாலதான் நாங்க ஏர்போர்ட் வரக்கூடாதுன்ற ஒரு தளபதி விஜய் அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார். அந்த ஒரு வாலிபர் ராகுல் என்றவர் ஒருத்தர் பேட்டி கொடுத்த அந்த ஒரு காரணம் கூட இருக்கலாம். வளர்ச்சி இருக்கலாம் சார். வளர்ச்சி எதுல சார் வளர்ச்சி இருக்கும்? நீங்க எதுல வளர்ச்சி அதுதான் வளர்ச்சி. சும்மா விவசாயத்தை இது பண்ணி க்ளோஸ் பண்ணி வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி எதுவும் ஏற்றுக்க முடியாது. அவ்வளவுதான் சமாச்சாரம். விஜய் ஆளுங்கட்சி எதிர்த்து கிடையாதுங்க. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அதை பத்தி நான் சொல்ல வரேன். ரெண்டு கருத்து இது மக்களுக்கு தேவைப்படாத சமாச்சாரம். அவ்வளவுதான் சமாச்சாரம். ஒரு கட்சினா எதிர்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சி எதிர்த்தானே ஆகணும். நான் தேர்தலில் வரணும், சீட்டு வாங்கணும்னு சொன்னா ஆளுங்கட்சி எதிர்த்தாதான் முடியும். நான் ஆளுங்கட்சி ஆதரிக்கிறதா இருந்தா நான் ஏன் நிக்கணும்? அதான உண்மை. அது வரக்கூடாது, உண்மையாலுமே வரக்கூடாது. ஆளுங்கட்சி லாபம் இருந்தோம்னா அவங்க பண்றாங்க, எல்லாம் ஏன் பண்ண போறாங்க? எப்பவுமே அப்படித்தானே. ஒரு இடம் வருதுனாக்கா அந்த இடத்துல போய் எதனா கட்டி விட்டு அங்க இடம் வியாபாரம் பண்றதுக்கோசம் அதை ஃபேமஸ் பண்ணி விடுவாங்க. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அப்படிதான் போகுது. எல்லாம் அரசியல் தானே ஆயிட்டு இருக்குது எல்லாமே. அவங்க டெவலப்மெண்ட் இருக்கும், அட் சேம் டைம் டேக் ஆஃப் ஆகும்போது நிறைய பொல்யூஷன் வரும். அதனால என்ன ஆகும்? வில்லேஜ் மோஸ்டா பீப்புள்ஸ் ஒத்து வராது. ஸோ அதனால நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அவங்களுக்கு இருக்கிற தொழில் விவசாயம் தான் அங்க. அதுவும் நம்ம எடுத்துட்டோம்னா அப்போ அவங்க தொழிலுக்கு இங்கதான் வரணும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் ஏர்போர்ட் வரக்கூடாது. ஊடகங்கள் விஜய் வர்றதுனால அதை பெருசுப்படுத்துறாங்க. மற்றவங்க போறத பெருசுப்படுத்துறது இல்லை, விஜய் போறத ஊடகங்கள் பெருசுப்படுத்துறாங்க. ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அந்த மக்களுக்கு இன்னொரு ஆயுதம் கிடைச்ச மாதிரி சந்தேகம் கிடையாது. மக்கள் எதிர்க்கிறாங்க இல்லையா? அப்போ மக்களுடைய சப்போர்ட் இருந்தா நீ தாராளமா ஓட் பண்ணலாம. மக்கள் வேணாதானே சொல்றாங்க. இப்போ மக்களுக்கு சப்போர்ட் தான் நீ நிக்கணும். எல்லாத்துக்கும் மக்கள் சப்போர்ட் சொல்றோம் இல்லையா? அப்புறம் என்ன இது ஆளுங்கட்சி அதான் சொன்ன 5 வருஷம் பாதி போயிட்டே இருக்குது. இவங்களே வருவாங்க சொல்ல முடியுமா? 15 வருஷம் எங்க இல்ல. இப்ப இவங்களே சொல்ல முடியுமா? இப்ப இவங்க நினைச்சுக்கலாம் நான் தான் எப்படி நான் தான் இருப்பேன் இவங்க நினைச்சுக்கலாம். அந்த கவர்மெண்ட் மாறுமா அவன் வேற பாலிசி கொண்டு வருவான். அப்போ இப்ப ஒரு தான் பஸ் ஸ்டாண்ட் மாத்தினாங்க, இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் அங்க மாத்தினாங்க, அங்க இங்க மாத்தினா வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க பஸ் ஸ்டாண்ட். அப்ப அது கூட வசதியா இருக்கும். அங்கே விட்டாங்க. அவ எவ்வளவு தூரம் வரது மக்கள் உள்ள மக்கள் தான் கஷ்டம். பாதிக்கப்படுற மக்கள் தானே தவிர கவர்மெண்ட் கிடையாது. இதுதான் உண்மை. இல்லங்க அது யாரா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி தான் எதிர்க்க முடியும். எதிர்கட்சி எதிர்க்க முடியுமா? யார் ஆளுங்கட்சி அவங்க தான் எதிர்த்து கேட்க முடியும். அது தப்பு கிடையாது. எதிர்த்து கேட்க வேண்டியதுதான், தப்பு கிடையாது. ஏங்க எல்லாமே ஓட்டு அரசியல் தானுங்க. அரசியல்வாதி இவங்க எல்லாம் ஓட்டுக்கு பேர் பணம் கொடுக்குறாங்க. பணமா கொடுத்துனுக்கிறாரு, பணம் எல்லாம் கொடுக்கல. நல்லதுதான் நான் சொல்லுவேன். ஒரு 200 crores விட்டுட்டு வர்றாருன்னா ஏதோ செய்ய போறாருன்னா அந்த மக்களே இதற்கு ஆலோசனை சொல்லியிருந்தாங்க. பக்கத்திலேயே இடங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு அந்த மக்களே ஆலோசனை சொல்றாங்க. அந்த ஆலோசனையை அரசாங்கம் பரிசீலிக்கலாம். மக்கள்கிட்ட தானே எதிர்த்து நிக்கிறாரு, மக்கள் கூட நீங்க சப்போர்ட் பண்றாரு. அப்புறம் என்ன நீங்க பணம் கொடுத்து இந்த மாதிரி யாரோ பேட்டி இப்ப என்ன நீ கூப்பிட்ட இப்ப என்கிட்ட சார் விஜய் பாராட்டி பேசுங்க சொன்னா அது அரசியல். அது அரசியல் பண்ற மாதிரி. நான் திடீர்னு போயிருக்கிறோம் நடுவில் கூப்பிட்டு என்ன சார் நீங்க நினைக்கிறீங்க, என்னுடைய கருத்தை கேட்டீங்க. என்னுடைய கருத்தை சொல்ற வரக்கூடாது, என்னுடைய கருத்து அவ்வளவு. ஏன்னா விவசாயிங்க பாதிக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? விவசாயிங்க பாதிக்க கூடாது, அவ்வளவுதான் நம்ம கதை.